Good morning students. Today we are going to see Unit 4 Electric Charge and Electric Current. Okay, already நம்ம physicsல 3 lessons பார்த்துட்டோம். இப்போ electric charge and electric current அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். Electric charge and electric current அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும் matter is made up of atoms and molecules அப்படிங்கிறோம். Atom have particles like electrons, protons and neutrons. Atomsல என்ன இருக்கும்? Electrons, protons, neutrons இருக்கும். ஆல்ரெடி நமக்கு தெரியும் எலக்ட்ரான்ஸ்னால் நெகட்டிவ் சார்ஜ், ப்ரோட்டான்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரான்ஸ் அப்படிங்கிறது நியூட்ரல் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட் வந்துட்டு மூவிங் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். எலக்ட்ரிக் கரண்ட் எப்படி இருக்குங்கிறாங்க? மூவிங் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இதில் எலக்ட்ரிக் சர்க்கியூட் என்ன அப்படிங்கிறது, எலக்ட்ரிக் சார்ஜஸ் என்ன, மெஷரிங் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக் சார்ஜஸ் அப்படின்னா என்ன? இஃப் an electron is removed from the atom becomes positively charged, then it is called positive ion. அப்போ எலக்ட்ரான் வந்து அந்த ஆட்டம்லேருந்து ரிமூவ் ஆச்சு அப்படின்னா அந்த ஆட்டம் என்னவா சேஞ்ச் ஆகுதுங்கிறாங்க? பாசிட்டிவாக சார்ஜ் ஆகும். ஸோ பாசிட்டிவ் சார்ஜாக சேஞ்ச் ஆகும் அந்த ஆட்டம். ஸோ அதுதான் என்ன சொல்கிறோம் நம்ம? பாசிட்டிவ் அயான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து மெனி எலக்ட்ரான்ஸ் வந்து என்னவாக இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜ் ப்ரோட்டான்ஸ் ஆகும். சம் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு நியூட்ரலாகவும் இருக்கும். இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த ஆட்டம்லேருந்து ரிமூவ் ஆகும்போது தான் அந்த ஆட்டம் வந்து பாசிட்டிவ் அயானாக சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்து ஆடட் இன் எக்ஸஸ் டு அன் ஆட்டம், த ஆட்டம் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு, தென் இட் இஸ் கால்டு நெகட்டிவ் அயான் அப்படின்னு சொல்கிறோம். எலக்ட்ரான் வந்து அங்கே வந்து நல்லா பார்த்துக்கோங்க, பாசிட்டிவ் அயான் அப்படின்னா எலக்ட்ரான் வந்து ரிமூவ் ஆகுது. இங்கே வந்து எலக்ட்ரான் வந்து ஆடட் டு அன் ஆட்டம், தட் இஸ் நோன் அஸ் வாட்? நெகட்டிவ்லி சார்ஜ்டு அண்ட் இட் இஸ் கால்டு நெகட்டிவ் அயான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு நிறைய நம்ம பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னா எலக்ட்ரான் வந்துட்டு ரிமூவ் ஆகும், இதில் வந்து ஆட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஒரு நமக்கு நல்லாவே தெரியும், இந்த டிவிலலாம் கூட ஆட்லலாம் பார்த்துருப்பீங்க. ஒரு மணி வந்து மிஸ் ஆகிடும், அந்த மணியை எடுக்கிறதுக்காக கோமை வந்து ரப் பண்ணிவிட்டு அதை வந்து எடுப்பாங்க இல்லையா? அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்மால் எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம பார்க்குறோம். ஸ்மால் எக்ஸ்பெரிமெண்ட்டை ஒரு பிளாஸ்டிக் கோம் வச்சு பண்ண போகிறோம். பிளாஸ்டிக் கோம் வந்து நம்ம ட்ரை ஹேரில் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை கோம் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்மால் பீசஸ் ஆஃப் பேப்பரில் போட்டோம்னா அந்த பீசஸ் ஆஃப் பேப்பர் வந்துட்டு அட்ராக்ட் பண்ணும். ஸோ இது வந்து எதனால் நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னாடி நீங்கள் லோயர் கிளாஸஸ்லாம் படிச்சிருப்பீங்க. when you rub the comb vigorously, electrons from your hair leave and accumulate on the edge of the comb. நம்ம வந்து கோமில் வைக்ரஸாக வந்து டச் பண்ணும்போது அங்கே என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு லீவ் ஆகி அக்குமுலேட் ஆன் த எட்ஜ் ஆஃப் த கோமில் போயிட்டு எலக்ட்ரான்ஸ் வந்து அக்குமுலேட் ஆகிடும் அப்படிங்கிறோம். யுவர் ஹேர் இஸ் நவ் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அண்ட் ஆஸ் இட் ஹாஸ் லாஸ்ட் எலக்ட்ரான்ஸ் and the comb is negatively charged and as it has gained electrons. இப்போ வந்து ஹேர் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும். பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னா என்ன பண்ணணும்? எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணணும். அதே மாதிரி கோம் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு அப்படிங்கும்போது இது வந்து கோம் வந்து என்ன பண்ணுது? கெயின்டு எலக்ட்ரான்ஸ். சரியா? ஸோ இதுதான் இங்கே நடக்கும் நமக்கு. நெக்ஸ்ட் we are going to see measuring electric charge. measuring electric charge அப்படின்னா electric charge is measured in coulomb and the symbol for the coulomb is C. எலக்ட்ரிக் சார்ஜை வந்து எதில் மெஷர் பண்ணுறோம்? நம்ம கூலுமில் மெஷர் பண்ணுறோம். சிம்பிள் வந்துட்டு C அப்படின்னு சொல்கிறோம். The charge is equal to 1.6 into 10 power minus 19 coulombs. Here Q is referred as electric charge, that is equal to NE. Q is equal to charge அப்படின்னு சொல்லலாம். N அப்படிங்கிறது ஈங்கிறது எலக்ட்ரான்ஸ், N அப்படிங்கிறது ஹோல் நம்பர், அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை மெஷர் பண்ணுறதுனால NE அப்படின்னு சொல்கிறோம். ஹியர் mu C is equal to 10 power minus 6 coulombs. So NC is equal to 10 power minus 9 and PC is equal to 10 power minus 12 coulombs. So mu அப்படின்னா மைக்ரான்ஸ், அதாவது கூலும்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்கிறது ஹோல் நம்பர்னு அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்போ மைக்ரோ கூலும் அப்படின்னு சொல்கிறோம் மியூசி அப்படிங்கிறத. அப்போ என்சி இஸ் ஈக்குவல் டு 10 power minus 9 அப்படிங்கிறோம். அண்டு பிசி இஸ் ஈக்குவல் டு 10 power minus 12 கூலும்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போது சிஸ்டம் ஹாஸ் 2 சார்ஜஸ் அப்படின்னா +5 அண்ட்
2C அப்படிங்கிறது தான் அந்த சிஸ்டமோட 2 சார்ஜஸ். ஸோ the force existing between the charges is called electric force. So we are going to see now electric force. Electric force அப்படின்னா என்ன? The force existing between the charges is called as electric force. என்னென்ன ஃபோர்ஸ் இருக்கும் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரிப்பல்சிவ் அப்படின்னா என்ன? லைக் சார்ஜஸ். இப்போ எலக்ட்ரிக் ஃபோர்ஸை வந்து 2 சார்ஜஸ் இருக்குங்கிறோம். ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ் அப்படிங்கும்போது லைக் சார்ஜஸ்மோ, அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் அப்படிங்கும்போது அன்லைக் சார்ஜஸ். சரியா? எலக்ட்ரிக் ஃபோர்ஸில் எத்தனை சார்ஜ் இருக்குது? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அண்ட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால் லைக் சார்ஜஸ், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால் அன்லைக் சார்ஜஸ். அதாவது லைக் சார்ஜஸ் இருக்கிறது. லைக் சார்ஜஸ் அப்படின்னா லைக் சார்ஜஸில் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இருக்கிறது தான் லைக் சார்ஜஸ். அதே மாதிரி அன்லைக் சார்ஜஸ் அப்படின்னு சொன்னோம்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் இருக்கும். ஸோ இப்போ த ஃபேக்டர்ஸ் டிபெண்ட் ஆன் இட்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் 2 சார்ஜஸ். என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்க்கு இடையில் அப்படின்னு பார்த்தோம்னா, வேல்யூ ஆஃப் சார்ஜஸ் ஆஃப் தம் அண்டு டிஸ்டன்ஸ், நேச்சர் ஆஃப் த மீடியம். எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? வேல்யூ ஆஃப் சார்ஜஸ், டிஸ்டன்ஸ், நேச்சர் ஆஃப் த மீடியம். இந்த பிக்சரில் பாருங்கள், இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கிறது லைக் சார்ஜஸ். லைக் சார்ஜஸ்னால் சேம் சார்ஜஸ். அதே அன்லைக் சார்ஜஸ் அப்படின்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ இதுதான் வந்துட்டு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்க்கும் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்க்கும் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு? எலக்ட்ரிக் ஃபீல்டுனால் என்னங்கிறத பார்க்க போகிறோம். த ரீஜன் இன் விச் எ சார்ஜ் எக்ஸ்பீரியன்சஸ் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஃபார்ம்ஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு அரவுண்டு த சார்ஜ். ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸுக்குள்ளே என்ன சார்ஜை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு அரவுண்டு த சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறது தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிம்போம். ஆஃபன் எலக்ட்ரிக் ஃபீல்டு E is represented by lines and arrowheads indicating the direction of the electric field. எலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டை ஈன்ற லெட்டரில் நோட் பண்ணுவோம். அந்த ஈன்ற லெட்டரில் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து லைன்ஸும் ஆரோஹெட்டும் இருக்கும். அந்த லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஆரோஹெட்ஸ் வந்து டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. த டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் தட் வுட் ஆக்ட் ஆன் எ ஸ்மால் பாசிட்டிவ் சார்ஜ். டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அங்கே என்னவா ஆக்ட் ஆகுது? ஸ்மால் பாசிட்டிவ் சார்ஜாக ஆக்ட் ஆகும். த லைன்ஸ் ரெப்ரசன்டிங் த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆர் கால்டு எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். என்ன லைன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறோமோ அதுதான் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The electric lines of force are straight or curved paths along which a unit positive charge tends to move in the electric field. Electric lines of force வந்து ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கும், curved பாத்லேயும் இருக்கும். அங்கே என்ன யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை சுற்றி ரவுண்ட் ஆகுதோ அதுதான் வந்து அங்கே எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணும். அதுவும் curved பாத்லேயும் இருக்கலாம் ஆர் ஸ்ட்ரைட் பாத்லேயும் இருக்கலாம். ஸோ அப்போ லைன்ஸ் ரெப்ரசன்டிங் த எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் கால்டு எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படிம்போம். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னா என்ன? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, there is the region of electric charge, there is an electric field. electric potential அப்படிங்கிறது region of electric charge. It is the measure of the work done on unit positive charge to bring it to that point against all electric forces. அதாவது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது மெஷர் ஆஃப் த ஒர்க் டன் ஆன் பாசிட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜில் என்ன ஒர்க்கு டன்னாக இருக்கோ அதை மெஷர் பண்ணுறது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம். தென் திஸ் பாயிண்ட் எகென்ஸ்ட் ஆல் எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸஸ். இது வந்து பார்த்திங்கன்னா bring it to that point against all electrical forces. பார்த்திங்கன்னா லோயர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலும் இருக்கும், ஹையர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலும் இருக்கும். இந்த பிக்சரில் பாருங்கள், அந்த லைன்ஸ் வந்து லோயர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் ஹையர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலை ரெப்ரசன்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னா என்ன? எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னா இட் இஸ் ஃபார்ம்டு பை மூவிங் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஃபார்ம்டு பை மூவிங் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எலக்ட்ரிக் கரண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட்டில் வந்து டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, த மூமெண்ட் ஆஃப் த பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் கால்ட் அஸ்
conventional current. Movement of the positive charge is called as what? Conventional current அப்படிங்கிறோம். அப்போ the flow of electron is termed as electric current. flow of electron வந்து எப்படி இருக்கும்? எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ளோ ஆஃப் கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் செல், அதாவது சிங்கிள் பேட்டரியில் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜுங்க. லாங்கர் லைன் வந்து டினோட் த பாசிட்டிவ் அப்படிங்கிறோம், ஸ்மாலர் லைன் டினோட் த நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா the movement of the positive charge வந்து conventional currentங்கிறோம். அப்போ flow of electron is termed as electron current அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த பிக்சரில் இருக்கிற லாங்கர் லைன் பாசிட்டிவ் சார்ஜையும் ஸ்மாலர் லைன் நெகட்டிவ் சார்ஜையும் ரெப்ரசன்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொன்று இருக்குது பார்த்திங்களா, அந்த பிக்சரில் இருக்கிறது ஃப்ளோ ஆஃப் கரண்ட் வந்துட்டு நிறைய செல்ஸ், அதாவது நிறைய பேட்ரி அதில் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணி காட்டியிருப்போம். இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். பாசிட்டிவ் ஒரு செல் வந்து பாசிட்டிவும் நெகட்டிவ், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணுறோம், திரும்பவும் நெகட்டிவ் வந்து பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் ஆஃப் கரண்ட்டை வந்துட்டு நம்ம மூமெண்ட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜை தான் என்னென்னு சொல்லுவோம், கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்றோம். அந்த காம்பினேஷன் ஆஃப் மோர் தென் ஒன் செல் தான் இந்த பிக்சரில் கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட்டு மெஷர்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். மெஷர்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன? கரண்ட் இஸ் த ரேட் அட் விச் சார்ஜஸ் ஃப்ளோ ஃபாஸ்ட் எ பாயிண்ட் ஆன் எ சர்க்யூட். கரண்ட் அப்படின்னா என்ன? இட் ஃப்ளோ ஃபாஸ்ட் ஆன் ஏ சர்க்யூட். அதை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம், மெஷர்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். மெஷர்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலானா I is equal to Q/T. அப்போது எஸ்ஐ யூனிட் ஃபார் கரண்ட் வந்து ஆம்பியர். எஸ்ஐ யூனிட் ஆஃப் கரண்ட்டை வந்து என்னென்னு மெஷர் பண்ணுறோம், ஆம்பியர் அப்படின்னு மெஷர் பண்ணுவோம். அதோட சிம்பிள் வந்து ஏ. நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க, இந்த எஸ்ஐ யூனிட் ஆஃப் கரண்ட் அப்படின்னா ஆம்பியர், சிம்பிள் வந்து என்னன்னு சொல்லுவோம், ஏ அப்படின்னு சொல்லுவோம். அப்போது 1 ஆம்பியர் ஈக்குவல் டு 1 கூலும் டிவைடட் பை 1 செகண்ட். 1 ஆம்பியருங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணும் நமக்கு, 1 கூலும் டிவைடட் பை 1 செகண்ட். அதை வந்து எப்படி நம்ம குறிக்கலாம் அப்படின்னா, ஐங்கிறது எலக்ட்ரிக் கரண்ட்டுன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு பதிலாக தான் 1 ஆம்பியர் போடுறோம். கியூக்கு பதிலாக 1 கூலும், அதே மாதிரி டைம் வந்து 1 செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், 1 ஆம்பியர் ஈக்குவல் டு 1 ஆம்பியருக்கு பதிலாக சிம்பிள் போட்டோம்னா 1 ஆம்பியர் ஏ இஸ் ஈக்குவல் டு 1C டிவைடட் பை 1S, தட் இஸ் ஈக்குவல் டு 1CS மைனஸ் 1 அப்படின்னும் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். அப்போ எலக்ட்ரிக் கரண்ட்டை எப்படி மெஷர் பண்ணுறதுங்கிறத ஒரு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் இருக்கிறது தான் அம்மீட்டர். அந்த அம்மீட்டர் அப்படிங்கிறது தட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு டு மெஷர் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த எலக்ட்ரிக் கரண்ட் இன் அன் எலக்ட்ரிக் சர்க்யூட். அம்மீட்டர் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு டு மெஷர் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த எலக்ட்ரிக் கரண்ட் இன் அன் எலக்ட்ரிக் சர்க்யூட். அம்மீட்டருங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி தான் எலக்ட்ரிக் கரண்ட் அந்த சர்க்யூட்டில் எவ்வளோ வந்து ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறது அங்கே ஒரு அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா சர்க்யூட்டோட கொடுத்துருப்பாங்க. அந்த சர்க்யூட்டில் அம்மீட்டர் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அம்மீட்டரில் இருக்க நீடில்ஸ் வந்து நமக்கு என்ன இருக்குது என்ன கரண்ட் அங்கே ஃப்ளோ ஆகிருக்கு அப்படிங்கிறது நமக்கு மெஷர் பண்ணி காட்டும். நெக்ஸ்ட்டு we are going to see எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, அதாவது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத எப்படி நம்ம மெஷர் பண்ண போகிறோம். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா EMF ஆஃப் அன் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சோர்ஸ் இஸ் 1 volt if 1 joule of work is done by the source to drive 1 coulomb of charge completely around the circuit. EMF அப்படிங்கிறது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸில் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சோர்ஸ் 1 volt 1 joule of work வந்து டன் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். அப்போது 1 voltல 1 joule of work டன் ஆகும்போது அங்கே 1 coulomb of charge வந்து கம்ப்ளீட்டாக அந்த சர்க்யூட்டில் அரவுண்ட் ஆகிட்டுருக்கோம். தட் இஸ் கால்ட் அஸ் EMF. EMF அப்படின்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிளாக இந்த பம்ப் வாட்டர் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி எலக்ட்ரிக் நெட்வொர்க் கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ தான் அங்கே வந்துட்டு எலக்ட்ரிக் செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதர் எலக்ட்ரிக் எனர்ஜி ஆக்ட் லைக் பம்ப் புஷ்ஷிங் த சார்ஜஸ் டு ஃப்ளோ த்ரூ எ ஒயர் ஆர் கண்டக்டர். இங்கே இருக்க வந்து அந்த எலக்ட்ரிக் செல் ஆர் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சோர்ஸஸ் வந்துட்டு புஷ்ஷிங் த சார்ஜஸ் டு த்ரூ எ
ஒயர் ஆர் ஏ கண்டக்டர். ஒயர் ஆர் கண்டக்டர் மூலமாக அந்த பம்ப் வந்து புஷ் பண்ணி சார்ஜஸை கொடுக்கும். ஸோ அந்த பம்பிங் ஆக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சோர்ஸ் இஸ் மேடு பாசிபிள் பை த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் வந்துட்டு இஎம்எஃப் அப்படின்னு சொல்லுவோம். இஎம்எஃப் ஆஃப் அன் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது இங்கே வந்துட்டு நமக்கு W அப்படின்னு நோட் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட் we are going to see potential difference. The potential difference between 2 points in an electric field is defined as the amount of work done in moving a unit positive charge from one point to the other against the electric force. Potential difference அப்படின்னா the potential difference between 2 points in an electric field is defined as the amount of work done. அங்கே வந்து 2 பாயிண்ட்ஸுக்கு இடையில் என்ன amount of work வந்து டன் ஆகிருக்கு, அது மூவிங் a unit positive charge from one point to the other against electric force அப்படின்னு சொல்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை விங்கிற சிம்பிளில் நோட் பண்ணுவோம். வினா வோல்ட் அப்படிங்கிறோம். V is equal to W/Q. அப்போது W அப்படின்னா ஒர்க் டன், Qங்கிறது அமௌண்ட் ஆஃப் சார்ஜ். ஓகேவா? ஸோ அப்போது V is equal to W/Q அப்படிங்கிற ஃபார்முலாவில் தான் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணுறோம். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம வோல்ட் மீட்டர் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு we are going to see resistance. Next we are going to see what? Resistance. Resistance R is the measure of the opposition offered by the component to the flow of electric current through it அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டிஃப்ரெண்ட் எலக்ட்ரிக் காம்போனன்ட்ஸ் டிஃப்ரெண்ட் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் மூலமாக மெஷர் பண்ணுறோம். இப்போ நம்ம லோயர் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க, மெட்டல்ஸ் அண்ட் அலாய்ஸ் விச் ஹவ் லோ ரெசிஸ்டிவிட்டி, அதாவது 10⁻⁻6 to 10⁻⁸ ஓம் ஆர் கால்டு குட் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி அப்போ குட் கண்டக்டர்ஸ் அப்படின்னா 10⁻⁻6 ஓமில் இருந்து 10⁻⁸ ஓம் வரைக்கும் இருக்கிறது தான் குட் கண்டக்டர்ஸ். எக்ஸாம்பிளாக சில்வர், அலுமினியம், காப்பர், அயன், டங்ஸ்டன், நிக்ரோம், மேங்கனீன், கான்ஸ்டன்டன், இது எல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம்? அதாவது நம்ம குட் கண்டக்டர்ஸ்க்கு. கண்டக்டர்ஸ் அப்படின்னாவே விச் அலோ எலக்ட்ரிக் கரண்ட் டு பாஸ் த்ரூ தம் ஆர் கால்டு கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது மெட்டல்ஸ் வந்து எது எலக்ட்ரிக் கரண்ட் அலோ பண்ணுதோ அதை கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி எக்ஸாம்பிளாக சில்வர், அலுமினியம், காப்பர், அயன், இது எல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறோம்? குட் கண்டக்டர்ஸ்க்கு எக்ஸாம்பிள். ஸோ இதே மாதிரி நமக்கு ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது எல்லாமே என்ன பண்ணும்? எலக்ட்ரிக் கரண்ட்டை அலோவ் பண்ணும். நெக்ஸ்ட்டு we are going to see what is insulators. அப்போ இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னா என்ன? அப்போ we also have a category of materials called insulator. They do not conduct electric current. எலக்ட்ரிக் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாதது தான் இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். They offer very high resistance to the flow of current. இப்போ வெரி ஹை ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த ஆர்டர் ஆஃப் 10⁻8 ஓம்லேருந்து 10⁻14 ஓம் வரைக்கும் ஹை ரெசிஸ்டன்ஸ் டு த ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டில் இருக்கிறதெல்லாம் இன்சுலேட்டர்ஸ் அப்படிங்கிறோம். எக்ஸாம்பிள் கிளாஸ், மைக்கா, ஆம்பர், குவார்ட்ஸ், வுட், டெஃப்லான், இதெல்லாமே என்ன? இது இன்சுலேட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு எப்படி ஒரு ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஓம். அதோட சிம்பிள் வந்து ஓம் அப்படின்னா இந்த மாதிரி யூவை தலைகீழாக போட்ட மாதிரி இருக்கிறது தான் ஓம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் 1 ohm இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் component when the potential difference of 1 volt applied across the component drives a current of 1 ampere through it. 1 ohm அப்படிங்கிறது resistance of component when the potential difference of 1 volt applied across the componentக்கு இடையில் potential difference வந்து 1 volt அங்கே அப்ளை பண்ணும்போது it drives the current of 1 ampere through it. அதில் கரண்ட் வந்து 1 ampere ஃப்ளோ ஆச்சு அப்படிங்கும்போது எவ்வளோ அங்கே வந்து பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கிடைக்குதோ அதை தான் என்ன சொல்லுவோம்? நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த ரெசிஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா காம்போனண்ட் யூஸ்டு ஃபார் ப்ரொவைடிங் ரெசிஸ்டன்ஸ் ஆர் கால்டு ரெசிஸ்டர்ஸ்.
எந்தெந்த காம்போனண்ட்டில் ரெசிஸ்டன்ஸை ப்ரொவைட் பண்ணுதோ அது எல்லாமே என்னென்னு சொல்லுவோம், ரெசிஸ்டர்ஸ் அப்படிங்கிறோம். த ரெசிஸ்டர்ஸ் கேன் பி ஃபிக்ஸட் ஆர் வேரியபிள். ரெசிஸ்டர்ஸ் வந்து எப்படி இருக்கலாம், ஃபிக்ஸட் ரெசிஸ்டராகவும் இருக்கலாம், வேரியபிள் ரெசிஸ்டராகவும் இருக்கலாம். பார்த்திங்கன்னா அதோட சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபிக்ஸடு, வேரியபிள். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா ரியோஸ்டாட்டு. இது எல்லாமே எதை நமக்கு கொடுக்குது, ரெசிஸ்டன்ஸை கொடுக்குது. அதனால் இதுக்கு என்ன பேருனா ரெசிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நேம் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு we are going to see electric circuit diagram. electric circuit diagram எப்படி ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இருக்கும்போது இந்த ஸ்டெடி இப்போ நம்ம ஓம்ஸ் லா பார்க்குறோம். ஓம்ஸ் லா அப்படிங்கிறது அட் ஏ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் த ஸ்டெடி கரண்ட் flowing through a conductor is directly proportional to the potential difference between the two ends of the current conductor. இப்போது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ஃப்ளோ ஆகுது, அங்கே ஸ்டெடி கரண்ட் flowing through a conductor is directly proportional to the potential difference. அதாவது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் ஸ்டெடி கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது I proportional to V அப்படின்னு சொல்கிறோம். அப்போ I is equal to V by R. I is equal to what? V by R. ஸோ அதுதான் வந்து ஓம்ஸ் லா. இந்த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன இது பண்ண போகிறோம், சைமன் ஓம் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து ஓம்ஸ் லாவை கொடுத்துருக்காரு. அந்த ஓம்ஸ் லா மூலமாக கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் ஸ்டெடி கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது த கண்டக்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ எண்ட்ஸ் ஆஃப் த கண்டக்டர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இருக்க டாபிக்ஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் டாபிக்ஸ் என்ன, எலக்ட்ரிக் சர்க்யூட் டயக்ராம், டிஃப்ரெண்ட் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ், ஹீட்டிங் எஃபெக்ட், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் கரண்ட், ஆல்டர்னேட்டிங் கரண்ட், அட்வான்டேஜஸ், இதெல்லாம் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். முன்னாடி அதாவது இந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லையா, இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் திரும்ப பாருங்கள். திரும்ப பார்த்துட்டு சப்போஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா கால் பண்ணி கேளுங்க. ஏன்னா ஒரு டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். திரும்ப பார்த்துட்டே இருங்க வீடியோ, அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதனால் நீங்கள் வந்து வீடியோ பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவும் பாருங்கள். 2 வீடியோவும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பாருங்கள். ஏன்னா நமக்கு போர்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அதனால் நம்ம ஒரு லெசனை ஒரு டேர்ன் வரும்போது கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரிமைனிங் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவும் கண்டினியூ பண்ணி பாருங்கள். அப்போ தான் இந்த லெசன் ஃபுல்லாக கவர் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.